இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம திருமலை கோயிலுக்கு வந்திருக்கோங்க. தென்காசிலேருந்து நீங்கள் பன்மொழி வந்துட்டிங்கன்னா பன்மொழியிலேருந்து உங்களுக்கு 3 கிலோமீட்டர் தான் திருமலை கோயில். ஈஸியாக வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். வாங்க நம்ம போகலாம். நீங்கள் போகும்போதே திருமலை கோயிலை பார்க்கலாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த கோயிலை வந்து இங்கேருந்தே நீங்கள் போகும்போதே பார்க்கலாம். மலை உச்சியில் வந்து கோயில் வந்து எப்படி இருக்குன்னு பிரம்மாண்டமாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே சூப்பராகவே இருக்கும். நான் இப்போ கோயில் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேங்க. இங்கே வந்து ஒவ்வொரு வாகனத்துக்கும் அதுக்கேற்றாப்புல கட்டணம் வந்து வசூலிக்காங்க. நம்ம இப்போ பைக்கில் வந்ததுனால நம்மளுக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் நடந்து போகணுன்னு ஆசைப்பட்டால் கூட நடந்து போய்க்கலாம். அதுக்கான படிக்கட்டு அமைப்புகளும் சூப்பராகவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு வளைவுகளாக தாண்டி நம்ம மேலே போக போக காற்று வந்து அதிகமாக வந்து அடிக்குதுங்க. இங்கே வந்து மக்கள் வந்து நின்று வந்து இந்த காற்றையும் இந்த மலைகளையும் வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் மேலே வந்து பார்க்கும்போது 2 பாதைகள் இருந்துச்சுங்க. இந்த 2 பாதையுமே கோயில் வாசலுக்கு தான் போகுது. அதனால் நீங்கள் எதனாலும் தேர்வு பண்ணிக்கலாம். நம்ம வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கார் பார்க்கிங் இடமும் இருக்குது. இங்கே எவ்வளோ பைக் வந்தாலும் சரி, கார் வந்தாலும் சரி, இங்கே வந்து பார்க்கிங் பண்ண இடம் வந்து ரொம்பவுமே சூப்பராகவே இருக்குது. நம்ம பைக்கில் வந்து மேலே வரும்போது இப்படி தான் வந்தோங்க. பாருங்கள் கார் எப்படி ட்ராவல் ஆகி வருதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேலேருந்து நீங்கள் கீழே நடக்கிறதுக்குமே உங்களுக்கு நல்ல படிக்கட்டுகள் இருக்குங்க. நீங்கள் நடக்கலாம். கோயில் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க. இப்போ வாங்க உள்ளே போய் நம்ம சாமியை தரிசிச்சுட்டு மற்ற எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க போகலாம். கோயில் மலை உச்சியில் வந்து ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குங்க. அந்த தெப்பக்குளத்தில் எப்படி தண்ணி வந்துச்சுன்னு நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்துச்சு.
அடுத்து ஒரு நல்ல ஒரு ட்ராவலில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.